திண்டுக்கல் திருச்சி ரயில் பாதை பிரிவில் ரயில் பாதை மேம்பாட்டு பணிகளுக்காக செங்கோட்டையிலிருந்து டிசம்பர் 27, 28, 30, 31 ஆகிய நாட்களில் மாற்றுப்பாதையில் ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டு வழக்கமான பாதையில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த குப்பநத்தம் கிராமத்தில் 20க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் கூலி வேலை செய்பவர்கள் தினந்தோறும் தடம் எண் 28 என்ற அரசு பேருந்தில் பயணம் செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் விருத்தாச்சலத்திலிருந்து குப்பநத்தம் செல்ல வேண்டிய தடம் எண் 28 என்ற அரசு பேருந்து நரசிங்கமங்கலம் செல்வதற்காக பயணிகளை ஏற்றிக்கொண்டு பாலக்கரை அருகே வந்தபோது பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்தை மறித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மாணவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி அனுப்பி வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினத்தில் முன்னாள் முதல்வரும் அதிமுக நிறுவனருமான எம்ஜிஆரின் 37ஆம் ஆண்டு நினைவு நாளில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ எம் தனபால் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மலர்தூவி மரியாதை செலுத்தி மவுன அஞ்சலி செலுத்தினர். கடலூர் ஒன்றியத்துக்குட்பட்ட சேடப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுடன் ஒன்று திரண்டு வந்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் CP ஆதித்ய செந்தில்குமாரை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தை மாற்றிக் கொடுக்க வேண்டும் எனவும் ஊராட்சியின் நலன் கருதி பணிக்காலங்களில் செய்த செலவினங்களுக்கு உண்டான பணம் பெற கையொப்பம் இடும் அதிகாரத்தை ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கு வழங்க வேண்டும் என்று 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுடன் வந்து மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த அழகப்பா சமுத்திரத்தில் உள்ள புனித சூசையப்பர் RC நடுநிலைப் பள்ளியில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு விளையாட்டு உபகரணங்கள், நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள் ஆகியவற்றை வழங்கினார். கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் சபரிமலை மண்டல கால பூஜையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பூச்சந்தையில் பூக்களின் விலை 3 மடங்காக உயர்ந்துள்ளது. கிலோ 1000 ரூபாய்க்கு விற்ற மல்லிகைப்பூ இன்று 3500 ரூபாயாகவும், கிலோ 500 ரூபாய்க்கு விற்ற பிச்சிப்பூ இன்று 2000 ரூபாயாகவும் 3 மடங்கு விலை உயர்ந்துள்ளது. பண்டிகை காலம் தேவை அதிகரிப்பால் தோவாளை பூச்சந்தையில் விற்பனையும் களை கட்டியுள்ளது. கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் உள்ள தேவாலயங்கள், வீடுகள் உள்ளிட்ட இடங்களில் குடில் அமைத்தல், வண்ணவிளக்கு அலங்காரங்கள் என முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் அருமனை கிறிஸ்துவ இயக்கம் சார்பில் கிறிஸ்துமஸ் பவனி நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்த சிறுவர் சிறுமியர் மேலதாளங்கள் முழங்க தமிழக கேரள கலாச்சார நிகழ்வுகள் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை கிறிஸ்துவ இயக்கம் சார்பில் நடைபெற்ற 27வது கிறிஸ்துமஸ் விழாவில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த கலாச்சார விழாவை தெலுங்கானா முதலமைச்சர் அனுமுலா ரேவந்த் ரெட்டி, கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜயவசந்த் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பார்வையிட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் இறுதி முதல் ஜனவரி மாதம் இறுதி வரை உறைபனி பொழிவு காணப்படும். இந்நிலையில் காலை முதல் உதகையின் பல்வேறு இடங்களில் உறைபனி பொழிவு காணப்பட்டது. குறிப்பாக உதகை குதிரை பந்தய மைதானம், காந்தல், அரசு தாவரவியல் பூங்கா, தலைக்குந்தா ஆகிய பகுதிகளில் உறைபனி பொழிவு காணப்பட்டது. மேலும் நீர்நிலைகள், தாழ்வான பகுதிகளை ஒட்டி அமைந்துள்ள பச்சை பசும் புல்வெளிகள் மீது வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல் காட்சியளித்தது. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் கடும் குளிர் நிலவி வந்த நிலையில் குறைந்தபட்சமாக இன்று 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியது. இந்நிலையில் கொடைக்கானல் ஏரி சாலை, பிரையண்ட் பூங்கா, ஜிம்கானா, கீழ்பூமி ஆகிய பகுதிகளில் உறைபனி காணப்பட்டது. உறைபனியால் பசுமை போர்த்திய புல்வெளிகள் வெள்ளை கம்பளம் விரித்தது போன்று காட்சியளித்தது. வன்னியர்களுக்கு உள் இட ஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வட்ட தலைநகரங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த வகையில் செங்கல்பட்டில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு தொடர்பாக நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இதுவரை இடஒதுக்கீடு வழங்காத தமிழக அரசு மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகில் பாமக மற்றும் வன்னியர் சங்கம்
சார்பில் பாமக மத்திய மாவட்ட தலைவர் பார்த்தசாரதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் எம்எல்ஏ ஆறுமுகம் கலந்து கொண்ட நிலையில் பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மேலும் 10.5% இடஒதுக்கீட்டை உடனடியாக வழங்க வேண்டி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தின் சார்பில் ஈரோட்டில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரோடு வீரப்பன் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாமக மாவட்ட செயலாளர் ராஜு தலைமை வகித்தார். மேலும் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த அவர் 10.5% இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்தாவிட்டால் தமிழகத்தில் பாமகவின் போராட்டம் தொடரும் என்றும் கருத்து தெரிவித்தார். இந்த திமுக அரசானது, ஸ்டாலின் அரசானது 10.5 விழுக்காடை தர மறுக்கிறது. 1000 நாட்களை கடந்தும் உச்சநீதிமன்றம் சொல்லியும் பீகார், தெலுங்கானா ஆகிய மாவட்டங்களில் மாநில முதல்வர்களே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியும், ஆனால் தமிழக அரசு மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை, பொய் பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆதலால் மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் சின்னையாவும் இன்று தமிழகம் முழுவதும் இந்த வன்னியருக்கு உண்டான 10.5 உரிமையை பெற இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஈரோடு மாநகரிலே. தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மேற்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் நல்லூர் சண்முகம் தலைமையில் 10.5% இடஒதுக்கீட்டு அளிக்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க கோரி கோஷங்களை எழுப்பினர். மேலும் சென்னை தண்டையார்பேட்டையில் வடசென்னை மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் 10.5% இடஒதுக்கீடு வழங்க கோரி தாலுகா அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து 1000 நாட்கள் கடந்த போதிலும் தமிழக அரசு வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்காத அரசை கண்டித்து காஞ்சிபுரத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பழைய பேருந்து நிலையம் எதிரே வன்னியர் சமூகத்திற்கு 10.5% இடஒதுக்கீடு கேட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் சாந்தமூர்த்தி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் வன்னியர்களுக்கான உள் இட ஒதுக்கீட்டினை விரைந்து வழங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பாமகவினர் கலந்து கொண்டு வன்னியர்களுக்கான உள் இட ஒதுக்கீட்டினை விரைந்து வழங்க வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். மேலும் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வலியுறுத்தி பாமகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சி பாரத ஸ்டேட் வங்கி எதிரில் பாமக சார்பில் 10.5% இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் ராஜா தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கிருஷ்ணகிரியில் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு 1000 நாட்கள் ஆகியும் வன்னியர்களுக்கு 10.5 இட ஒதுக்கீடு வழங்காத திமுக அரசை கண்டித்து போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பாமக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருநாங்கூர் 11 கருட சேவை உற்சவத்தை இந்த ஆண்டு தடையின்றி ஆகம முறைப்படி தை அமாவாசைக்கு மறுநாள் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 6 கிராம மக்கள் ஒன்றிணைந்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்து கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அறநிலைத்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராமவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மதுரை மாவட்டம் திருமங்கலம் ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் காளிமுத்து தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் ரயிலை மறித்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10 நிமிடத்திற்கு மேல் நடைபெற்ற இந்த ரயில் மறியல் போராட்டத்திற்கு பிறகு போலீசார் அவர்களை கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சியின் 7வது வார்டு கவுன்சிலர் வீட்டில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை சித்தரிக்கும் விதத்தில் பிரம்மாண்ட குடில் ஒன்றை அமைத்துள்ளார். இந்த குடில் முற்றிலும் நூலால் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த நூல் குடிலை ஏராளமானோர் பார்த்து ரசித்து புகைப்படம் எடுத்து செல்கின்றனர். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அடுத்த நாகல் பகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திமுகவைச் சேர்ந்த நாகல் ஊராட்சி மன்ற தலைவர் பாலா சேட், அவரது மகன் தரணிக்குமார் உட்பட 4 பேர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தரணிக்குமார் என்பவர் பிள்ளாந்திப்பட்டு ஊராட்சியில் கிராம உதவியாளராக பணியாற்றி வரும் நிலையில் இந்த வழக்கில் கைதாகி சிறையில் சென்றதால் அவரை பணியிடம் நீக்கம் செய்து கேவி குப்பம் வட்டாட்சியர் உத்தரவிட்டுள்ளார். வேலூரில் கிறிஸ்துமஸை முன்னிட்டு தலைக்கவசம் அணிந்து செல்லும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், போக்குவரத்து விதிகளை மதிக்க வேண்டியும் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் சாலையோரம் உள்ள ஆதரவற்ற மக்களுக்கு கொசுவலை, போர்வைகள் உள்ளிட்டவைகளை வழங்கினர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே உள்ள மாடக்கோட்டை கிராமத்தில் சுமார் 300 குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அப்பகுதியில் நியாய விலைக் கடை அமைத்து தர மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். இதில் 150க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஒன்றிய தலைவர் அருள்மணி தலைமையில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர்கள் சின்னசாமி கலந்து கொண்ட நிலையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ராமகவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த புஷ்பா என்பவர் தனது வீட்டை காலி செய்ய சொல்லி மிரட்டல் விடும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தீக்குளிக்க முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுத்து விசாரணை நடத்தி தங்கள் வீட்டை மீட்டு மிரட்டல் விடுத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் சூரமங்கலம் பகுதியில் உள்ள உழவர் சந்தை துவக்கப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் விதமாக வெள்ளி விழா நடைபெற்றது. இந்த வெள்ளி விழாவில் தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி, சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உடன் இருந்தனர். கோவை தடாகம் சாலை கணுவாய் அடுத்த நர்சரி பகுதியில் சிலிண்டர்களை ஏற்றிச் சென்ற வேன் சாலையின் நடுவே கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் உயிர் சேதம் ஏற்படாத நிலையில் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கிணத்துக்கடவில் இருசக்கர வாகனம் மீது மரம் முறிந்து விழுந்து வாகனத்தில் பயணம் செய்த வடமாநில தொழிலாளிகள் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் இந்த விபத்தில் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ள நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி குமரன் நகர் பகுதியில் உள்ள சாம்பமூர்த்தி நகர் அடுக்குமாடி குடியிருப்பில் பூட்டிய வீட்டில் சிலர் சிக்கிக் கொண்டு வெளியே வர முடியாமல் கூச்சலிட்டதாக அக்கம் பக்கத்தினர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பிறகு முன்பக்க கதவை உடைத்து வீட்டிற்குள் சிக்கி தவித்த தாய், மகள் மற்றும் பேரன் ஆகிய 3வரையும் மீட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஐயனார் கோயில் செல்லும் சாலையில் புதிதாக 3.45 கோடி மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்களுக்கான பதவிக்காலம் இந்த மாதத்துடன் நிறைவடைய உள்ளதால் பணிகள் நிறைவடையும் முன்னர் அவசரமாக திறக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.
விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே தனியார் பேருந்து மீது கல்குவாரி டாரஸ் லாரி மோதியதில் பள்ளி மாணவிகள் உட்பட 4 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற லாரியை மடக்கி பிடித்த போலீசார் ஓட்டுநரை பிடித்து மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 37வது ஆண்டு நினைவு தினம் தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பழைய பேருந்து நிலையம் முன்பு எம்ஜிஆரின் 37வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தலைமை செயற்குழு உறுப்பினர், மகளிர் அணி துணை செயலாளர் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி தலைமையில் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தேவர் சிலை அருகில் அதிமுக ஓபிஎஸ் அணி சார்பில் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், உசிலம்பட்டி மக்களின் ஜீவாதார பிரச்சினையான 58 கால்வாயில் தண்ணீர் திறக்காவிட்டால் ஓபிஎஸ் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தேவர் சிலை அருகே அதிமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உசிலம்பட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் கலந்து கொண்டு எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 37வது நினைவு தினத்தை முன்னிட்டு மதுரை கே நகரில் உள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஏராளமான அதிமுக தொண்டர்களுடன் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் 2026இல் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியை கொண்டுவர கடுமையாக பாடுபட வேண்டும் என தொண்டர்களுடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்லூர் ராஜு, தமிழகத்தில் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்றும் காவல்துறை செயலிழந்து விட்டது என்றும் விமர்சித்து பேசினார். சேலம் மாவட்டம் சங்ககிரி தாலுகா அலுவலகம் அருகே ஒன்றிய நகர அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 37வது நினைவு தினத்தை ஒட்டி அதிமுக ஒன்றிய செயலாளர் ரத்தினம் தலைமையில் எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதிமுக நிறுவன தலைவரும் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சருமான எம்ஜிஆர் அவர்களின் 37வது நினைவு தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேருந்து நிலையம் ரவுண்டானா அருகே வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் உருவப்படத்திற்கு அதிமுக ஜெயலலிதா பேரவை மாநில இணை செயலாளர் கண்ணன் தலைமையில் 3 லாந்தர் பகுதியிலிருந்து அதிமுக நிர்வாகிகள் ஊர்வலமாக வந்து மலர் தூவி மரியாதை செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசியில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 37வது நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி அதிமுக மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அர்ஜுனன் தலைமையில் நடைபெற்றது. இதேபோன்று பஜார் வீதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நினைவு நாளில் எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான திண்டுக்கல் போஸ்டர் நடராஜன் மொட்டையடித்து எம்ஜிஆருக்கு அஞ்சலி செலுத்தினார். திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே அமைந்திருக்கும் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு 37வது நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக கழக அமைப்பு செயலாளர் மருதராஜ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.